நெல்லை பாஜக பூத் கமிட்டி பொறுப்பாளர்கள் கூட்டத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா உரையாற்றி இருக்கிறார். அவர் தமிழ்நாட்டில் அதிமுக பாஜக கூட்டணி ஆட்சி அமையும் என்கிற நம்பிக்கையை வெளிப்படுத்தி இருக்கிறார். அதே நேரத்தில் திமுக ஆட்சியை வேரோடு பிடுங்குவதற்கான சூளுரையை எடுங்கள் என்றும் அமித்ஷா பேசியிருக்கிறார். நம்மோடு தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் திரு செல்வ பெருந்தகை அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா உரையாற்றி இருக்கிறார். இந்தியா கூட்டணியை பொறுத்தவரைக்கும் பிரதமராக ராகுல் காந்தியோ தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் உதயநிதி ஸ்டாலின் முதலமைச்சராகவோ ஆகவே முடியாது அப்படிங்கிற ஒரு கருத்தை பேசியிருக்கிறார். தமிழ்நாட்டில் நிச்சயம் என்டிஏ தான் ஆட்சி அமைக்கும் என்றும் பேசியிருக்கிறார். எப்படி பார்க்கிறீங்க? முதல்ல அவங்க பீகார்ல அந்த வாக்கு திருட்ட பற்றியும் பீகார்ல அவங்க ஆட்சி அமைக்க முடியுமா என்பதை பற்றியும் பேசட்டும். ரெண்டாவது, அவங்களுடைய கட்சிக்கு ஒரு கொள்கை இருக்கு. அவங்க கட்சி சார்பா யார் பிரதமர் வேட்பாளர் அப்படின்னா நரேந்திர மோடி. அது அவங்களுக்கு அது ஒரு நியாயம், அது ஜனநாயகம். எங்க சார்பா ராகுல் காந்தி அவர்கள் பிரதமர் வேட்பாளர் அப்படின்னா அது ஜனநாயகம் கிடையாது. இது என்ன ஒரு பொறுப்புள்ள ஒரு அமைச்சர், உள்துறை அமைச்சர் இப்படிலாம் பேசலாமா? அவரவர் கட்சிக்கு ஒரு வியூகம் இருக்கும், அவரவருடைய கட்சிக்கு ஒரு கொள்கை கோட்பாடு இருக்கும். உறுதியாக தொண்டர்கள்லாம் சேர்ந்து ஒரு முடிவு எடுக்கிறாங்க. எங்களுடைய கட்சியின் வேட்பாளர், எங்க கூட்டணியின் வேட்பாளர் பிரதமர் வேட்பாளர் ராகுல் காந்தி. இவருக்கு என்ன பிரச்சனை? அதுல இவருக்கு ஊழலை பற்றி பேசுறாரு. கண்ட்ரோலர் ஆஃப் ஆடிட்டர் ஜெனரல் டெல்லியில இருந்து அறிக்கை கொடுத்திருக்காங்க. உங்களுடைய ஆட்சி, உங்களுடைய துறை, உங்க நிர்வாக கட்டுப்பாட்டுல இருக்கிறது கண்ட்ரோலர் ஆஃப் ஆடிட்டர். அவங்க தான் சொன்னாங்களே, உத்தரப்பிரதேசல துவாரகா ரோடுல 1 கிலோமீட்டர் போறதுக்கு 250 கோடி ரூபாய் செலவு பண்ணி இப்படி ஊழல் பண்ணியிருக்காங்க. மகா ஊழல், பெரு ஊழல்னு இருக்காங்க. விவசாயிகளுக்கு ஒரே ஒரு ஆள் 40 முறை 400 முறை பணத்தை எடுத்திருக்காரு இன்சூரன்ஸ்லன்னு சொல்லி இருக்கிறாங்க. மெடிக்கல் இன்சூரன்ஸ்ல எப்படிலாம் திருடு நடந்திருக்குன்னு சொல்லி இருக்காங்க. உங்க துறையில நடந்த ஊழலை பற்றி பேசாம தமிழ்நாட்டுல ஊழல், இங்க ஊழல், அங்க ஊழல்னு பேசுறீங்க. கருப்பு சட்டம் 30 நாட்கள் சிறையில இருந்தா நீங்க உடனே அவர்கள் பதவி தகுதி நீக்கம் செய்யப்படும் சொல்றீங்க. இது எந்த சட்டத்துல இருக்கு? நமக்குன்னு ஒரு அரசியலமைப்பு சட்டம் இருக்கு. அதை ஓரளவுக்காவது மதிக்க வேண்டும். அதை மதிக்காமல் நாக்பூர்ல என்ன சொல்றாங்களோ அது வேத வாக்கு நீங்க பேசுறீங்க. எடப்பாடி அவர்களை முதலமைச்சர் ஆக்குவோன்னு சொல்லிட்டு எடப்பாடியுடைய தலைவர்களான அம்மையார் ஜெயலலிதா அவர்களையும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவரையும் அந்த கட்சியுடைய பிதாமகன் பேரறிஞர் அண்ணா அவர்களையும் தந்தை பெரியாரையும் கொச்சைப்படுத்தி கேவலப்படுத்தி குறும்படம் போடுவது, அவமானப்படுத்துவது, அசிங்கப்படுத்துவது, ஊழல் கட்சி அது, ஊழல் தண்டனை அடைந்தவர் அந்த தலைவர்கள், கைதானவர்கள், சிறைக்கு சென்றவர்கள், அபராதம் கட்டியவர்கள், இப்படியெல்லாம் பேசிட்டு இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் ஆக்குவோன்னு சொல்றீங்களே, அதோடைய உள்நோக்கம் என்ன? அந்த கட்சியை பிளவுபடுத்தி அந்த கட்சியை சின்ன பின்னமாக்கி எப்படி மகாராஷ்டிரால சிவசேனாவை காலி பண்ணீங்களோ, ஒரு மாநிலத்துல ஒரு கட்சியா சிதைச்சிட்டு வரீங்களோ, இப்ப எப்படி அதிமுக 5 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரே அதிமுகவா இருந்ததை எடப்பாடி அதிமுக, ஓபிஎஸ் அதிமுக, சசிகலா அதிமுக, டிடிவி அதிமுக ஆக்குனீங்களோ, அதே மாதிரி இப்ப இன்னும் 4 கூற ஆக போறீங்க. பாட்டாளி மக்கள் கட்சி 2 ஆக்கிட்டீங்க. ஆகையால் நீங்க எங்கெங்க போறீங்களோ உங்க நோக்கம் என்ன? எல்லா மாநில கட்சிகளையும் சிதைக்க வேண்டும், தான் அதிகாரத்துக்கு வர வேண்டும். தான் அதிகாரத்துக்கு வரணும்னா எந்த சித்து விளையாட்டையும் நாங்க விளையாடுவோம். ஏன்னா எங்க கூட சிபிஐ இருக்கு, உளவுத்துறை இருக்கு, இன்கம் டாக்ஸ் இருக்கு, தேர்தல் ஆணையம் இருக்கு. இதெல்லாம் கூட வச்சுட்டு விளையாடிட்டு வராங்க. அதனால நாட்டு மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இவ்வளவு பேசுற அமித்ஷா அவர்கள் ஏன் பீகார்ல வாக்கு திருட்டு, ஓட் சோரின்னு சொல்றாங்களே? நாங்களும் இங்க ஆர்ப்பாட்டம் நடத்திருக்கோம், கேண்டல் ஊர்வலம் நடத்திருக்கோம், வருகின்ற 7ஆம் தேதி மாநில மாநாடு நடத்த. இதை பத்தி பேசல. சொல்லணும்ல, தமிழ்நாட்டுல ஒரு குரல் வருது, வாக்கு திருட்டு. நாங்க எந்த வாக்கையும் திருடல, எப்படி திருடி இருக்காங்க. இன்னைக்கு உச்ச நீதிமன்ற தீர்ப்பு கொடுத்திருக்க, நீக்கியவர்கள்லாம் செல்லாது, உடனே சேருங்க. அதை பத்தி எல்லாம் பேசணும். அரசியல்னா இன்னைக்கு நாட்டுல என்ன நடக்குது, எங்க மேல இந்த குற்றச்சாட்டு இருக்கு, இந்த குற்றச்சாட்டுக்கு நாங்க பதில் சொல்றோம்னு சொல்லணும். அதை விட்டுட்டு ஏதேதையோ சம்பந்தமே இல்லாம ஒரு உள்துறை அமைச்சர் பொறுப்புள்ளவர் பேசுறாருன்னா அதான் வேடிக்கையா இருக்கு. மிக்க நன்றி திரு செல்வ பெருந்தகை. இணைப்பில் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி.